வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் பிக் பாஸ் லைவில் நடந்த ரெண்டு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, ஸோ அந்த பிக் பாஸ் வீட்டுக்கும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கும் அந்த பாத்ரூம் கழுவுற டாஸ்க் வச்சாங்க. என்னென்னா, அதை ஒரு பாலை பேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன பால்னா, ஸோ 2 கலரான பால் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டேபிளில் வச்சுருப்பாங்க. 10 செகண்ட் தான் அந்த டாஸ்கோட டைம். என்ன பண்ணோன்னா, ஒரு டீம் ஒரு கலர் பால், ரெட் கலர் பால் ஒரு டீம்னா ஒயிட் கலர் பால் ஒரு டீம். ஸோ அதில் வந்து 10 செகண்டில் வந்து ஒரு கலர் மட்டும்தான் இருக்கணும் அந்த டேபிளில். இன்னொரு கலர்லாம் கீழே தள்ளிடணும், அப்படியே ஃப்ளிப் பண்ணுற மாதிரி தள்ளி விட்டுறணும். ஸோ அதில் யார் ஒழுங்காக பண்ணி நிற்கிறாங்களோ ஸோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, குட்டி பாஸ் வீட்டிலேருந்து ஐஷு, பிக் பாஸ் வீட்டிலேருந்து இவர் யார் வினுஷா, இவங்க 2 பேர் வந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அதில் தெளிவாக சூப்பராக பிளான் பண்ணது வந்து ஐஷு தாங்க. அப்படியே வந்து மூச்சு விட்டால் கூட அந்த பால் கீழே விழுந்துருன்றதை கரெக்டாக பாயிண்ட்டை வச்சு டப்புன்னு அந்த மூச்சு விடாமல் அந்த 10 செகண்டில் அந்த பால் அடிச்சிட்டாங்க. வினுஷா ஃபாஸ்ட்டாக பண்ணணும், இது நம்ம கிடைச்ச சான்ஸுன்ற மாதிரி பண்ணணும்னு முயற்சி பண்ணி போய் பண்ணாங்க. பட் அவங்க ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட கலர் பால் 2 கீழே வந்துருச்சு. ஸோ அதனால் ஐஷு வந்து இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க ஒரு பக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா, குட்டி பாஸ் வீடு வந்து 2 டாஸ்கையும் ஜெயிச்சிட்டு இப்போ பிக் பாஸ் வீட்டை வேலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் போன வாரம் வந்து பிக் பாஸ் வீடு எந்த வேலையும் செய்யாமல் ஜாலியாக சொகுசாக இருந்தாங்க. பட் இந்த வாரம் உங்களுக்கு வேலை இருக்குடி அப்படின்ற மாதிரி அந்த வேலையெல்லாம் போட்டது. இன்னொரு பக்கம் தோத்துட்டாங்க. இதை தோத்துறதுல ஒரு பெருமை வேறு அவங்களுக்கு. அவங்க இங்கே இது வரமாட்டாங்கல்ல, அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்களே அப்படின்னு பெருமை பேத்திட்டு இருக்காங்க. தோத்துட்டீங்க, நீங்கள் தான் வேலை பார்க்கணும். இதில் அவங்க வரமாட்டாங்கன்றதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் வேலை செய்ய போகிறீங்கன்றது தான் மெயின் மேட்ரு. அதை விட்டுட்டு அவங்க வரமாட்டாங்கன்றது, அவங்க வரந்தா என்ன வரலன்னா என்ன, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இதிலே வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு ஒரு பக்கம் இந்த வீட்டில். ஸோ யார் எப்போ கழுவு போகிறா, யார் என்ன பண்ண போகிறான்றது. ஸோ இத்தனை நாளாக சொகுசாக இருந்தவங்களுக்கு திடீர்னு வேலை செய்யணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போல். ஸோ இதுக்கப்புறம் அவங்க க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் கழுவுறது, இந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறாங்க ஒரு பக்கம் பிக் பாஸ் வீட்டர். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க டைமில் பிக் பாஸ் கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு வருது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 2 இதுதான். ஸோ வினுஷாக்கும் அக்ஷயாவும் 2 பேரும் அந்த டாஸ்கில் போய் பங்கேற்றிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் விதிக்கப்பட்டுள்ளது. ஸோ 3 நாளில் உங்களுக்கான விவாதத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருந்த போது பிக் பாஸ் ஒரு எச்சரிக்கை சொல்கிறாரு. இன்னைக்கு ஓல் ஹவுஸுமே டிசைட் பண்ணி உங்கள் 2 பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தல, தோத்துட்டீங்க. ஸோ பார்த்து பண்ணுங்கள், இன்னும் 2 நாள் டைம் இருக்குது, உங்களால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் என்னை பொறுத்தவரையும் அதில் வந்து ஒரு 10 செகண்ட் டாஸ்க்கு, அதில் ஒன்றுமே இம்ப்ரெசிவாக எதுவும் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் அதில் செமையாக ஐஷு பண்ணிட்டாங்க. இந்த டாஸ்கில் கூட கடைசி நொடியில் தான் அதுலேயும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஒரு பக்கம். ஸோ அந்த விஜயவர்மா டாஸ்கில் பஸர் அடித்த பிறகு தள்ளினாரா இல்லை டைம் செகண்ட்ஸ் ஓடிட்டு இருந்ததான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அந்த இடத்துல. ஸோ அதுலேயே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும்போது, ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது அக்ஷயா கேம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டோரி வந்து ஒரு இதுமாக சொன்னாங்க, இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், இன்னும் 2 நாள் அவங்க என்ன பண்ணி அதிலிருந்து மீண்டு வராங்களா, இல்லை அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு போலீஸ் ஜெயிலில் போய் உட்காடுறாங்களா அப்படின்றது தான் கதை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.